இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்காங்க. அந்த 2 வகையான மனிதர்களுக்குமே ஒரே மாதிரியான திறமைகள், ஒரே மாதிரியான படிப்பு, ஒரே மாதிரியான சூழ்நிலை எல்லாமே இருக்கும் பொழுதும் அந்த 2 மனிதர்களில் ஒருத்தர் மட்டும்தான் அந்த வெற்றி அப்படிங்கிறத அடையிறாங்க. அந்த ஒரு மனிதர்கிட்ட இருக்கிற அந்த வித்தியாசம் என்ன? ஏன் ஒரு மனிதரால் வெற்றி பெற முடியுது, ஏன் இன்னொருத்தரால் பெற முடியல? நமக்குள்ள இருக்கிற ஆழ் மனதின் அற்புத சக்தி என்ன? அப்படி ஏன் ஒரு மனிதர் எப்போவுமே பிரச்சனைகளே யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்கிற இன்னொரு மனிதரால் அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்க முடியுது? இவருக்கும் அவருக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்றதுக்கு பதிலாக தான் இந்த புக் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிட்டன் பை ஜோசப் மர்ஃபி. இந்த ஜோசப் மர்ஃபி அவருடைய இந்த புக்கில் இருக்க மெயின் தீமை என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குது, அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோடைய கீ பாயிண்ட்டே. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னு சொன்னால், நான் படிக்கிற புக்ஸோடைய சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன், நான் படித்ததில் ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன், நான் படித்ததில் நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், இதெல்லாம் உங்கள் லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். The treasure inside you. ஜோசப் மர்ஃபி சொல்லும்பொழுது இந்த புக்கில் உங்களுக்குள்ள ஒரு ட்ரெஷர் இருக்குது, ஒரு புதையல் இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையலுக்கு பெயர் தான் இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் ஆர் த பவர் வித்தின் யூ ஆர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி அந்த ஒரு புதையலுக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வெளியே இருக்கிற தோற்றமாக இருக்கட்டும், வெளியே இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் வெளியே பிரதிபலிப்பாக இருக்குது அல்லது இதுதான் வெளிப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அகத்தில், அதாவது உள்ள என்ன எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கோம், உள்ள எந்த விதமான நம்பிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கோம், உள்ள எந்த விதமான எண்ணங்களை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோட பிரதிபலிப்பு தான் நம்ம வெளியே வாழக்கூடிய வாழ்க்கையாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒருவர் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டு அந்த ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அவருடைய நம்பிக்கைகளோ, அவருடைய சூழ்நிலைகளோ, அவருடைய தீர்மானங்களோ, அவர் எந்த விஷயத்தை நம்பி அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்களோ இல்லை எந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டாங்களோ அதற்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தீர்மானங்களோ, அவங்களோட வாழ்க்கையோட நம்பிக்கைகளும் அதில் இருக்கும். எந்த ஒரு விதமான விஷயங்களை அவங்க நம்பலையோ, அந்த ஒரு விதத்துக்கு எந்த ஒரு விஷயத்தை அவங்க நம்பலையோ அதுக்கான வாழ்க்கையில் பெரிய ஒரு முயற்சிகளோ இல்லை பெரிய ஒரு செயல்பாடுகளோ அவங்கள்ட்ட இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஜோசப் மர்ஃபி இந்த புக்கில் 2 மைண்ட்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ், நெக்ஸ்ட் சப்கான்ஷியஸ். இந்த கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை இல்லை அப்படின்னு சொன்னால், கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கப்பலுக்கு, ஒரு பெரிய ஷிப்க்கு கேப்டன் மாதிரி இந்த கான்ஷியஸ் மைண்ட். நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு அவேர்னஸாக இருக்கோம் இல்லையா, அதாவது ஒரு பைக் ஓட்டும் போது எந்த ஒரு வண்டி ஆப்போசிட்டில் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு கேப்டன் தான் கான்ஷியஸ் மைண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு யோசித்து செய்கிறது, ரீசனபிளாக செய்கிறது, லாஜிக்காக திங்க் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் செஞ்சுக்கும். அப்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் இந்த கான்ஷியஸை வச்சு அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சப்கான்ஷியஸில் சேவ் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிரைவிங் நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுவே சில வருடங்கள் கழித்து உங்களுக்கு இந்த டிரைவிங் அப்படிங்கிறது பெருசாக அவேர்னஸே இல்லாமல் லெத்தாஜிக்காக சாங் கேட்டுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட பேசிட்டு அசால்ட்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல அசால்ட்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் சப்கான்ஷியஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கும். நீங்கள் அதை கற்றுக்கும் பொழுது எடுத்த எஃபர்ட்ஸ் உங்கள் கான்ஷியஸோட கண்ட்ரோல். ஸோ வாட் யூ ப்ராக்டிஸ் ஆர் வாட் யூ டூ வித் யுவர் கான்ஷியஸ் இஸ் பிகேம் யுவர் சப்கான்ஷியஸ் கண்ட்ரோல்ஸ். இந்த மாதிரி தான் கான்ஷியஸ்க்கும் சப்கான்ஷியஸ்க்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடலாம். கான்ஷியஸை பொறுத்த வரைக்கும் ரீசனபிளாக இருக்கும், லாஜிக்காக திங்க் பண்ணும், முடிவுகள் எடுக்கும்.
சப்கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைகள், பழக்கங்கள், நம்மளுடைய வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு பில்ட் பண்ணப்படும். நம்ம லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க்கை நம்ம சப்கான்ஷியஸாக பண்ணியிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். டூத் ப்ரஷ், அதாவது நம்ம பல் விளக்குறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், தண்ணி குளிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், சீவ் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரைவ் பண்ணுறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நான் இப்போ நடக்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டே பண்ணுறதில்ல. மூச்சு விடும்போது நான் இப்போ மூச்சு விடுறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு மூச்சும் நான் இழுத்து விடுறதே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே சப்கான்ஷியஸாக நடக்குது. இது சப்கான்ஷியஸாக நடக்கும்போது நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய அவேர்னஸ் நமக்கு இருக்க செய்யாது. ஆனால் எதில் நம்ம கான்ஷியஸாக பண்ணுறோமோ அந்த கான்ஷியஸாக செய்யக்கூடிய விஷயங்கள் மூலம் நம்ம சப்கான்ஷியஸை ட்ரெயின் பண்ணலாம். நம்ம சப்கான்ஷியஸில் இருக்க விஷயங்களை நம்புறதன் மூலம் நம்ம தாட்டை சேஞ்ச் பண்ணலாம். அதை நம்ம லைஃப்பை மாற்றோம் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோடைய ஒரு கான்செப்ட். முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த கான்ஷியஸ் அப்படிங்கிறது ஒரு கப்பலுடைய கேப்டன். எங்கே போகணும், எங்கே வரணும் அப்படின்ட்டு ஆர்டர் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்டன் தான் அந்த கான்ஷியஸ் மைண்ட். அவங்க கொடுத்த ஆர்டரை செயல்படுத்துறது தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது அந்த கப்பலுடைய கிரீவ் மாதிரி. அந்த கேப்டன் உத்தரவு போட்டாங்கன்னா நம்ம கோல் எரிக்கணுமா, இன்ஜின் ரன் பண்ணணுமா, எந்த பக்கம் டேர்ன் பண்ணணும், எங்கெங்கே ஒர்க் இருக்குது, எங்கே ஃபியூல் போடணும் அப்படின்ற அந்த கேப்டனுடைய கமாண்டை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அந்த க்ரீவ் மெம்பர்ஸ். லைக் தட் அந்த கேப்டன் கான்ஷியஸ் மைண்ட், அந்த க்ரீவ் மெம்பர்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட். தி லா ஆஃப் பிலீஃப், நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மனித வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறதே ஒரு ஆழமான அல்லது ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையை வச்சு தான் இந்த மனித வாழ்க்கையை கட்டமைக்கப்படுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த பையன் ஒரு சிறுவனாக இருக்கும்பொழுது என்னுடைய அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை. அவன் கொஞ்சம் மெச்சூர் ஆகும்போது நமக்கு மேலே கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், அவருக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், நம்மளுடைய லைஃப்பில் நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, என்னுடைய ஒய்ஃப் இருக்காங்க, என்னுடைய குழந்தை இருக்காங்க, என்னுடைய அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்மக்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது, இந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம வேலை செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய இன்கம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்ம இந்த ரேஸில் வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் நம்பிக்கைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையே வாழ முடியாது, அது ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் இந்த நம்பிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பங்கு அளிக்குது நமக்கு. இந்த புக்கோடைய ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை அடிப்படையான ஒரு விஷயமே இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஹோப், பிலீஃப், நம்பிக்கை, நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நம்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய எமோஷன்ஸ், உங்கள் என்டையர் பாடியுமே சேஞ்ச் ஆகும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பிளாசிபோ எஃபெக்ட். பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம நம்புறதை நம்ம அப்படியே நம்ம செய்யவும் முடியும், அல்லது நம்ம நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி மாற செய்யும் அப்படிங்கிறது இந்த பிளாசிபோ எஃபெக்ட். வேர்ல்டு வார் டைம்ஸில் அவங்கக்கிட்ட அந்த சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மெடிசன் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடுது. அப்படி முடிஞ்சு போன டாக்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சக்கரை தண்ணியை கலந்து, அது சக்கரை தண்ணி அப்படின்னு சொல்லாமலே அந்த சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த சோல்ஜர்ஸும் அதை கன்சியூம் பண்ணிவிட்டு அவங்களுடைய பெயின் அப்படிங்கிறது ரிலீஃபாக இருக்குது, அவங்களுடைய அந்த இன்ஜூர் சரியாகவும் போகுது. இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, நம்ம எதை நம்புகிறோமோ அதுக்கேற்ற விஷயத்தை செய்கிறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டிஸும் நம்ம பாடி செஞ்சு கொடுக்குது. அந்த கேப்பபிள் நம்ம பாடிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச்சோடைய ஒரு அவுட்கமாக இருக்குது. இன்னொரு ரிசர்ச்சுமே பண்ணுறாங்க. ஜெயில் கைதிகளை பிடிச்சிட்டு அவங்கள வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அவங்கள வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுறோம். என்ன ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய கண்களை கட்டிட்டு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உலகத்திலே மிக விஷம் வாய்ந்த பாம்பை உங்கள் மேலே நாங்கள் விட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்கள கண்களை கட்டிக்கிட்டு விஷமே இல்லாத ஒரு பாம்பை தான் அவங்க மேலே விடுறாங்க. அந்த விஷமே இல்லாத பாம்பு அவங்க மேலே வரும்பொழுது அந்த பாம்பு அவங்கள கொத்திடுது. அந்த பாம்பு கொத்தி சில நேரத்தில் அவங்க இறந்துமே போகிறாங்க. அவங்களுடைய உடலை பிரேத பரிசோதனை செஞ்சு பார்க்கும்பொழுது, ஒரு விஷம் உள்ள பாம்பு கடித்தால் அந்த உடம்புல எந்த அளவுக்கு விஷத்தன்மை இருக்குமோ அதே விஷத்தன்மை அவங்க உடம்புல இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்த லா ஆஃப் பிலீஃப். நம்ம நம்பிக்கைகள் மூலம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறையவே மாற்றக்கூடிய சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த புக்கில் ஒரு கோர் கான்செப்ட்.
நம்ம லைஃப்பில் நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. வெளியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு போகணும், நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அவங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன திரும்ப வச்சுக்குவாங்க, எனக்கெல்லாம் இது வருமா, நானே இவ்வளோ சம்பளம் வாங்க முடியுமா, எனக்கெல்லாம் இந்த வேலை செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி உள் மனசில் அவங்க ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே நான் உண்மையாலுமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்பொழுது அது பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமே கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க நம்பணும் அப்படிங்கிறது ஆள் மனதிலிருந்து நம்பும் பொழுது தான் அந்த அற்புத சக்தி அப்படிங்கிறது வெளியாகும். த பவர் ஆஃப் மென்டல் இமேஜஸ் ஆர் விசுவலைசேஷன். இந்த ஆத்தர் இந்த புக்கில் சொல்லும்போது நம்மளுடைய விசுவலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விசுவலைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஒரு விஷயத்தை கற்பனை செஞ்சு பார்க்குறது. இந்த லைஃப்பில் சக்ஸஸ் ஆன எல்லா பீப்புளும் எடுத்து பார்த்துக்கோங்களேன், அவங்களுக்கு பின்னாடி ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் கிடைக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் இல்லை ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் வரணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க பெரிய ஸ்டேஜில் பாராட்டு வாங்குற மாதிரியும் அந்த கோல்டு மெடல் எடுக்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி விஷுவலைஸ் பண்ணும் பொழுது நம்ம அந்த விஷயத்தை செய்யறதுக்கான அல்லது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அந்த ஊந்துதல் அல்லது அந்த ஒரு ஆர்வம் ரொம்பவே அதிகரிக்கும். அதுதான் இந்த இடத்துல இந்த ஆத்தர் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போகணும். நான் எந்த ஒரு இதுலேயுமே ஷுவர் ஆக மாட்டேன், நான் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவேன், அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர்களுக்கு காமாக சொல்லுவேன். இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நிறைய பேர் இந்த இன்டர்வியூவுக்கு ஃபேஸ் பண்ணுறது தான் இது லைஃப்பில் இப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அந்த மைண்டை ஃபர்ஸ்ட் காமாக வச்சுக்கிட்டு நீங்கள் போகும்பொழுது அதனுடைய வெளிப்பாடுகளும் பெருசாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்போ இந்த கான்ஷியஸ் ஆக்டிவேட் பண்ணி பயப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அதனுடைய பின்விளைவுகளும் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ், அதாவது சப்கான்ஷியஸ்னால் இன்னும் சிம்பிளாக சொல்லக்கூடாது, உங்களுடைய ஆழமான நம்பிக்கைகள் அல்லது உங்களுடைய ஆழமான பழக்கங்கள், இதுதான் சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது எந்த அளவுக்கு காமாக பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது காமாக இருக்கும். இது என்ன ஒரு மேஜிக் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறதுனால மட்டுமே அந்த விஷயத்தை உங்களால் பர்ஃபெக்டாக கான்ஃபிடென்ட்டாக செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த புக்கோடைய ஒரு கோர் கான்செப்ட். த ஸ்லீப் டெக்னிக். ஒவ்வொரு நாள் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியுமே இந்த ஸ்லீப் டெக்னிக் அப்படின்னா என்னன்னு சொன்னால், நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை நம்ம மனதில் நம்ம மைண்டில் ஓட்டிக்கிட்டே தூங்கணும். அப்படி ஓட்டிக்கிட்டே தூங்கும் பொழுது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ரெஸ்ட்டுக்கு போயிடும். நம்ம கான்ஷியஸ் அப்படிங்கிறது நம்ம தூங்கும் பொழுது பெருசாக ஆக்டிவாக இல்லாததுனால அந்த டைமில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பெரிய விஷயம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த சக்ஸஸ் ஆகிற இமேஜை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நான் கண்டிப்பாக ஒரு நாள் இப்படி ஆகுவேன், நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ரிப்பீட்டடாக செய்யும் பொழுது ஒரு கட்டத்தில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை நம்பவே ஆரம்பிச்சிடும். அதை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கான செயல்பாடுகளும் அதுக்கான ஊந்துதலும் அதுக்கான திறமைகளும் உங்கள்கிட்ட தன்னால் அதிகரிக்கிறத நீங்கள் நல்லாவே நோட் பண்ணலாம். நீங்கள் தினசரி தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா வரும், இல்லை நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க போகிறேன், இல்லை நான் இது நல்லா பேச போகிறேன், இல்லை எனக்கு மேடை பேச்சு வரும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை, சில அஃபர்மேஷனை உங்களுக்கு நீங்களே டெய்லி சொல்லிட்டுறதன் மூலம் உங்கள் சப்கான்ஷியஸ் அதை நம்ப ஆரம்பிக்கும். உங்கள் சப்கான்ஷியஸ் அதை நம்பும் பொழுது உங்களுக்குள்ள அந்த பொட்டென்ஷியல் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த ஆத்தர் சொல்கிறாரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிவிங் மிஷின், தையல் மிஷின். அந்த தையல் மிஷினை கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்ட் அது கண்டுபிடிச்சு முடிகிற வரைக்கும் எல்லாமே செஞ்சுட்டாரு. ஆனால் அந்த ஊசியை எப்படி அவங்க ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா முன்ன ஊசி எப்படி இருக்குன்னா முன்னாடி கூர்மையாகவும் பின்னாடி தான் இந்த துவாரம் அப்படிங்கிறது இருக்கும், நூல் கோர்த்து தைக்கிற மாதிரி. ஆனால் இப்படி வச்ச அந்த சிவிங் மிஷினுக்கு அவரை அந்த ஊசி அதை தைக்கவே முடியல. ஸோ நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. அதே இது அவர் யோசிச்சுக்கிட்டே தூங்குறாரு. அவருக்கு கனவுல யாரோ சில சோல்ஜர்ஸ் கொல்ற மாதிரி அவர் கனவு வருது. அந்த சிப்பாய்கள் எல்லாமே கையில் ஒரு ஈட்டி வச்சுருக்காங்க. அந்த ஈட்டியுடைய முனையில் முன்பக்கம் ஓட்டை இருக்குது. அவர் கனவு கண்டு முடித்து தூங்கி ஏஞ்சி உட்காந்த உடனே
ஏன் அந்த சிப்பாய்கள் குத்தின அந்த ஈட்டியில் வந்து முன்பக்கம் ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்போது நம்ம செவிங் மிஷினில் முன்னாடி பக்கம் ஓட்டை வச்சு நூல் கோத்து இது பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அது அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு உதாரணம் இல்லை, 2 உதாரணம் இல்லை, நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேருடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு அவங்களுடைய கனவுல அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு, அவங்களுடைய மனதில் அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது சரின்னு படலை அதனால் நான் செய்யலை. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் சொல்லலாம். இதே மாதிரி ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து அவங்க புக் பண்ண இந்த ஃப்ளைட் டிக்கெட் அப்படிங்கிறது கேன்சல் ஆகுது. அவங்க எடுக்கிற முயற்சிகள் அவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்குது. அவங்களுக்கு ஒரு காமனான ஒரு மைண்ட் செட்டே இல்லை, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. அதே மாதிரி அவங்க போகாமலும் இருக்காங்க. அதே சமயம் அந்த ஃப்ளைட் வந்து வெடித்து செதறவும் செய்து ஆக்சிடெண்ட்டும் ஆகுது. அப்போது இந்த இடத்துல அவங்கள தடுத்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகி கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த யூனிவர்ஸ் எது உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதோ அது எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஹவு ஃபியர் இஸ் கிரியேட்டட், இந்த பயம் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை நம்ம எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த பயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ், செகண்ட் வந்து சில ஹார்மோன்ஸ், இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு பயம் அப்படிங்கிறத உருவாக்குது. நெகட்டிவ் தாட்ஸ்னால் என்ன, நான் இப்போ செய்ய போகிறேன் இது தவறாக முடிஞ்சிருமோ, இல்லை இது இப்படி ஆகிருமோ, இவங்களுக்கு இப்படி ஆகிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். இந்த செட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்ம பிரெயினில் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அது செக்ரேட் பண்ணுது. அது இன்னுமே சில ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது, அட்ரினல் அப்படின்ற மாதிரி ஹார்மோன் செக்ரேட் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபியர், அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. இதுதான் இந்த ஸ்ட்ரெஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ், நம்மளுடைய பிற்போக்கான நம்பிக்கைகள் அல்லது தவறான நம்பிக்கைகள் அல்லது இந்த தவறான நம்பிக்கைகள் தான் ஒரு பயத்தை உருவாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம ஹியூமன் பாடி வந்து நேச்சுரலாகவே எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சர்வைவல். அதாவது இந்த மனித உடம்பு அப்படிங்கிறது உயிரோட வச்சிக்க, இந்த மனித உடம்பை, இந்த மனித உடலில் இருக்க உறுப்புகளை உயிரோட வச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மூளையோட மெயினான டாஸ்கே. நான் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அந்த முற்கூட்டியே கணிச்சு நமக்கு இது இப்படி ஆகலாம், இது இப்படி ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிரெயின் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு காம்படிஷனோ இல்லை ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்ம மைண்ட் வந்து நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த அஃபர்மேஷன் திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதில் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஃபியரை நீங்கள் பீட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மாற்றிக்க வேண்டியது உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ். உங்கள் தாட்ஸை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே உங்கள் ஃபியர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த ஆத்தர் சொல்ல வராரு. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில், அதாவது இந்த வெற்றியாளர்கள் வாழ்க்கையில் எடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயத்தை தான் அவங்க முதல்ல முறியடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த பயத்தை முறியடிக்கக்கூடியதுக்கு அவங்க அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தவறான நம்பிக்கைகள் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகும். அவங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகரிக்கும். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸுமே வரும். அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபியரை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்களால பேச முடியாமல் இல்லை, அவங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் இல்லாமல் இல்லை, அவங்க வெக்காபுலரிஸ் தெரியாமல் கிடையாது, ரூல்ஸ் தெரியாமல் கிடையாது. அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும், படிக்க முடியும், எல்லாமே முடியும், பேச மட்டும் முடியலை அப்படின்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிறது லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஆர் ஃபியர். எங்கே நான் தப்பாக பேசிடுவானோ, நான் தப்பாக பேசுறதை பார்த்து மற்றவன் சிரிச்சிருவானோ, மற்றவன் கிண்டல் பண்ணிடுவானோ, மற்றவன் கலாய்ச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயத்தினால மட்டுமே தான் அவங்க பேசாமல் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்குள்ளே இருக்கிற வேறு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஜோசப் மர்ஃபி இந்த புக்கில் வந்து த ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட மைண்டை ட்ரெயின் பண்ணுறது மூலம், இல்லை உங்கள் மைண்டில் சில பிலீஃப், ப்ரேயர், நம்பிக்கைகள், இந்த ப்ரேயரும் இந்த நம்பிக்கைகள் மூலம் வந்து நீங்கள் நிறைய விஷயத்தில் உங்களுக்குள்ளே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கவனிச்சிக்கலாம், உங்களுடைய எண்ணங்களை மாற்றலாம், உங்களுடைய சக்ஸஸ்க்கான ரேட்டை அதிகரிக்கலாம், உங்களுடைய ஃபியரை நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். எல்லாமே எதில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புறதன் மூலம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் இந்த புக்கில் இந்த இடத்துல சொல்கிறாரு. உங்களுடைய நம்பிக்கைகளும் உங்களுடைய
ப்ரேயர் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வரும். ஸோ அந்த நம்பிக்கைகளை அந்த ப்ரேயரை வச்சு நீங்கள் உங்கள் மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் இந்த இடத்துல சொல்கிறாரு. த பவர் ஆஃப் ப்ரேயர். ப்ரேயர் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாமே சாதாரணமாக நினச்சக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த ப்ரேயருக்கு, இந்த ப்ரேயர் அப்படின்ற விஷயத்தில் வந்து லைஃப்பில் எல்லாருமே சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய ப்ரேயர்ஸ்க்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆத்தர் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஜோசப் மர்ஃபியை பொறுத்த வரைக்கும் ப்ரேயர் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. இவங்க ப்ரேயர் பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக இருந்த ஒரு காமான ஸ்டேட்க்கு போயிட்டு உங்களுடைய தாட்ஸை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த தாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அடுத்து அந்த சக்ஸஸ்க்கான அந்த கோல்ஸ்க்கான ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், நம்ம ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கோம். அமைதியாக வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு கடவுள் நமக்கு கொடுத்த விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். இந்த விஷயம்லாம் கொடுத்துருக்கு, இந்த விஷயம்லாம் கொடுத்துருக்கு, இந்த விஷயம் நீ கொடுத்ததுனால லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்தடுத்து எனக்கு இந்த லைஃப்பில் இந்த விஷயம்லாம் வேணும், நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வரணும், எனக்கு சேலரியில் இவ்வளோ இன்கம் அதிகமாக வரணும், என்னுடைய லைஃப் இப்படி இருக்கணும், என்னுடைய வீட்டில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, என்னுடைய மைண்டில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, என்னுடைய பாடியில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு, எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த கடவுள்கிட்ட பேசுகிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜோசப் மர்ஃபி இந்த புக்கில் சொல்கிறாரு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் இந்த புக்கில் இருந்து சொல்கிறாரு. த வெல்த் மைண்ட் செட். நம்மள நிறைய பேருடைய மைண்ட் செட்டோடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அடுத்தவங்க ஒரு சக்ஸஸை நோக்கி போனால் அது நமக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்தும். அடுத்தவங்க சக்ஸஸை நோக்கி போனால் இவன் யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பேசணும்னு தோணும். பிறர் சக்ஸஸை நோக்கி போனால் இவன் அப்போ அப்படி பண்ண வந்தானே, இப்போ வந்து பெரிய யோகியா மாதிரி பேச வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணி அதை பாராட்டவே செய்யாது. அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நமக்குள்ளே என்ன ஒரு பயம் வருதுன்னா, இப்போ நம்ம நாளைக்கு சக்ஸஸ் ஆனாலுமே கூட பிறர் இப்படி தானே பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் கான்ஃப்ளிக்ட் அங்கே ஏற்படும். ஸோ பிறருடைய சக்ஸஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள், அவங்கள போய் வாழ்த்துங்க. வாழ்த்துட்டு எப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவ் அஃபர்மேஷன் இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை நெகட்டிவாக நீங்கள் அவங்கள பற்றி பேசி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அவங்கள பாதிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுடைய மைண்டை பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். கிராட்டிடியூட். நம்ம லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம ஒரு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவோ இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடியவர்களாகவும் இருக்கணும். என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்கிறத விட்டுட்டு எனக்கு நல்ல ஹெல்த் இருக்குது, எனக்கு நல்ல விஷன் இருக்குது, எனக்கு நல்ல லேர்னிங் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு நல்ல ஒரு ஆர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் அகைன் அண்ட் அகைன் சொல்லும் பொழுது அதனுடைய பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமாகவே தவிர என்கிட்ட இது இல்லை இது இல்லைன்னு சொல்லும் பொழுது உங்கள் பிரெயின் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை உங்கள் பிரெயின் கொஞ்சம் அசால்ட்டாக இல்லை ஒரு மந்த நிலையில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபேக் ரீசன்ஸ் தான் இந்த இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்களேன், ஏன்பா இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பிரச்சனை, என்கிட்ட அது இல்லை, இல்லை என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இல்லை என்கிட்ட ப்ராப்பரான கிட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள சாந்தப்படுத்திக்குவாங்களே தவிர அவங்க உண்மையாலுமே அந்த இடத்துல அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக அந்த முயற்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை வச்சு உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணுமே தவிர எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பரான டைம் உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். ஜோசப் மர்ஃபியுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசைட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு செய்யுங்க. முடிவு செஞ்ச விஷயத்த மைண்டு ரிலாக்ஸாக வச்சு கற்பனை பண்ணி பாருங்கள். கற்பனை பண்ணி உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிட்டதாவே நம்புங்க. தினமும் தூங்கும் பொழுது அந்த விஷயத்தை கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நினச்ச விஷயத்துக்காக ப்ரே பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை நம்பவும் செய்யுங்க. நீங்கள் நம்ப செஞ்சு அந்த விஷயத்துக்கான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிற விஷயம் கிடைக்க போகுது. அப்படிங்கிறது தான் ஜோசப் மர்ஃபியுடைய சக்ஸஸ் ஃபார்முலா.
சப்கான்ஷியஸ் ஸ்பீக்ஸ் குவைட்லி. நம்ம என்ன இப்போ இவ்வளோ நேரம் இந்த புக் சம்மரியை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். சப்கான்ஷியஸ்னால் ஒரு பவர் போல், ஒரு இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ், ஒரு பெரிய சக்தி போல் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் இதனுடைய ஆக்டிவிட்டி என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தா சைலண்ட்டாக ஒரு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நிற்கும் பொழுது திடீர்னு ஒரு தாட் வரும், இல்லை நம்ம தூங்கும் பொழுது ஒரு கனவுல வரும், இல்லை நம்மளுடைய பேரண்ட்ஸ் மூலமாக இந்த ஆன்சர் கிடைக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஃபேமிலி மூலமாக, இல்லை ஒரு ஃபோன் கால் மூலமாக, இல்லை ஏதோ ஒரு ரீல் மூலமாக, இல்லை ஏதோ ஒரு வீடியோ மூலமாக, இல்லை நீங்கள் குரான் பைபிள் அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து ஏதோ ஒரு வேர்ஸ் மூலமாக உங்ககிட்ட அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோடைய இது. நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம், எப்படி இது வந்துச்சுன்னு தெரில, திடீர்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. அந்த திடீர்னு வந்தது உங்கள்கிட்ட இல்லாமல் அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான். அந்த ஆன்சர்ஸ் அல்லது அந்த மைண்டை நீங்கள் எப்படி ஆக்டிவாக வச்சுக்கணும், அல்லது அந்த மைண்டை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தர் இடத்துல சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக இந்த ஆத்தர் இந்த புக்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சேஞ்ச் யுவர் தாட்ஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப். உங்களுடைய எண்ணங்களையும் உங்கள் நம்பிக்கைகளையும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றலாம் அப்படிங்கிறது முதல் விஷயம். த லா ஆஃப் பிலீஃப் கவர்ன்ஸ் ரிசல்ட். உங்களுடைய நம்பிக்கைகள் அப்படிங்கிறது உங்களுடைய ரிசல்ட் அல்லது உங்கள் சக்ஸஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்க்கைகளில் நம்பிக்கைகள் ரொம்பவே முக்கியம். பாசிட்டிவான நம்பிக்கைகள் உங்கள் லைஃப்பில் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், பாசிட்டிவான சக்ஸஸ் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான தாட்ஸோ இல்லை நெகட்டிவான நம்பிக்கைகளோ உங்கள் லைஃப்பில் இருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த சப்கான்ஷியஸில் நீங்கள் என்ன இம்ப்ரெஸ் அதிகமாக பண்ணுறீங்களோ அது உங்கள் உங்களுடைய ஒர்க்கிங் இல்லை உங்கள் ஆக்ஷன்ஸில் அது அதிகமாக இருக்கும். எதை நீங்கள் சப்கான்ஷியஸில் அதிகமாக நம்புறீங்களோ அதுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது உங்கள் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொன்று, உங்களுடைய கற்பனை, அந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய பயத்தை விட பல மடங்கு சக்தி கொண்டது. நீங்கள் எது உங்கள் வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், கற்பனை அப்படிங்கிறதுக்கு மனிதனுடைய கற்பனைக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் என்ன நினச்சாலும் கற்பனை பண்ணி பார்க்கலாம், எப்படி நினச்சாலும் கற்பனை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ரெக்கை இருந்து நீங்கள் பறக்கிற மாதிரி கற்பனை பண்ணலாம், நீங்கள் போகிற மாதிரி கற்பனை பண்ணலாம். நீங்கள் அந்த பண்ணக்கூடிய கற்பனைகளை நீங்கள் கனவுல அதை ரியலாக ஃபீல் கூட பண்ணலாம். எத்தனையோ முறை நமக்கு கனவுல ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி கனவு வந்திருக்கும், இல்லை எங்கேயாச்சும் போகிற மாதிரி கனவு வந்திருக்கும், நீச்சலே தெரியாமல் நீச்சல் அடிக்கிற மாதிரி கனவு வந்திருக்கும், வண்டி ஓட்டவே தெரியாமல் வண்டி ஓட்டுற மாதிரி கனவு வந்திருக்கும், எதுவுமே செய்யாமல் ஒரு பாடி பில்டர் மாதிரி கனவு வந்திருக்கும், ஒரு பெரிய லிஃப்ட்டை தூக்குற மாதிரி உங்களுக்கு கனவு வந்திருக்கும். இந்த உலகத்தில் இம்பாசிபிளான விஷயத்தை நம்ம இமேஜின் பண்ணவும் முடியும், அந்த இம்பாசிபிளான விஷயத்தை இமேஜின் பண்ணுறோம்னா நம்ம ட்ரீம் அதில் பார்க்கவும் முடியும். இந்த மாதிரி உங்களுடைய ஜேர்னிஸ் உங்களுடைய கோல்ஸை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்பும். அது நம்புறதன் மூலம் நீங்கள் அதை செய்யறதுக்காக முற்படுவீங்க. அது முற்படும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் அல்லது அந்த ப்ராக்ரஸில் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோசப் மர்ஃபி இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற இவ்வளோ நேரம் நம்ம சம்மரியை பார்த்ததில் ஃபைனலாக ஒரே ஒரு மெசேஜ் தான். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு நிலம் மாதிரி. அந்த நிலத்தில் ஒரு பழமொழி வரல, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விதைகள் தான் உங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் எந்த மாதிரி நம்பிக்கைகள் அதில் விதைக்கிறீங்களோ அது பெருசாக வளர்ந்து அது உங்கள் வளர்ச்சிக்கும் பயன்படும், அல்லது நீங்கள் விதைக்கிற நம்பிக்கைகளை பொறுத்து அது உங்கள் வீழ்ச்சிக்கும் பயன்படலாம். நீங்கள் நல்ல நம்பிக்கைகளை, நல்ல விதமான நம்பிக்கைகளை நீங்கள் விதைக்கும் பொழுது அது வளர 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 உங்களுடைய செயல்களையோ உங்களுடைய செயல்பாடுகளையோ அந்த நம்பிக்கையோட பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும். இதுவே ஒரு தீய நம்பிக்கைகள் இல்லை ஒரு தேவையற்ற நம்பிக்கைகளை நீங்கள் விதைக்கும் பொழுது அது பெருசாக வளர்ந்து வளர்ந்து உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய விளைநிலம் அல்லது உங்களுடைய ஃபார்ம் லேண்ட். அந்த லேண்டில் எந்த விதமான பிளான்ட்ஸ் வளரணும், எந்த விதமான ட்ரீஸ் வளரணும். இந்த இடத்துல நம்ம பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ்னு சொல்கிறது நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ், நம்மளுடைய எண்ணங்கள். ஸோ எந்த மாதிரி எண்ணங்களை நம்ம விதைக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த மாதிரி எண்ணங்களை நம்ம பிடுங்கி எரியணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஒரு விளைநிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விளைநிலத்தில் தேவையில்லாத செடியும் முளைக்க தான் செய்யும்,
தேவையான செடியும் முளைக்க தான் செய்யும். எந்த செடிக்கு நம்ம உரம் ஊற்றி அந்த செடியை வளர்த்து அதுலேருந்து பலன் பெற போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, தேவையில்லாத செடி வளர்ந்துருச்சேன்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்து நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இதை சொல்ல வராங்க. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறதுல நல்ல விஷயங்களை விதைக்கணும். நல்ல விஷயங்களை விதைக்கிறது மூலம் நல்ல விஷயங்கள் வளரும். நல்ல எண்ணங்கள் வளரும் பொழுது நல்ல எண்ணங்களை இருந்து அறுவடை செய்யும் பொழுது நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது லைஃப்பில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த இடத்துல இந்த ஆத்தர் முடிக்கிறாரு. ஸோ இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு புக். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க.